நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Romans 12:12 rejoicing in hope, patient in tribulation, continuing steadfastly in prayer. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையில்லா உலகத்திலே வாழ்ந்து வருகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். வேத வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்ப வேண்டும், வேத வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வேத வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்வது போல ஆண்டவராகிய இயேசுவே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனாய் இன்னும் வாழ்ந்து வருகிறார். நாம் இந்த உலகத்தில் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவர் ஜீவிக்கிறபடினால் நானும் ஜீவிப்பேன் என்று நான் நம்ப வேண்டும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்தில் நாம் எதிர்நோக்குகிற நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்கின்ற போது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் போய்விடுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற போது அவர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார். அதே போல அந்த வார்த்தையை முழுவதுமாய் நம்புகின்ற போதுதான் வேதம் சொல்வது போல தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நீங்களும் நானும் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அதை சந்தோஷமாய் மாற்றுவார். வேதம் சொல்வது போல நாம் அறிக்கை இடுகிறதிலே, நாம் பேசுகிற வார்த்தையில மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆம், நாம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்புகின்ற போது தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழிநடத்தும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாய் அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். மாத்திரமல்ல, நாம் சந்திக்கிற உபத்திரவத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்வது போல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று. ஆம், உபத்திரவத்தில் ஊடாய் நடக்கிற நமக்கு கர்த்தர் பொறுமையை கற்றுக் கொடுப்பார். நாம் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தமே உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று நாம் 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய உபத்திரவத்தில் நாம் பொறுமையாக இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். வேதம் சொல்வது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது. பவுல் சொல்வது போல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாய் ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் அப்பா நம்பிக்கை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டாச்சாவே.
உம்முடைய தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு நிரப்பட்டும் அப்பா. உபத்திரத்தின் ஊடாய் நடக்கிறவர்களுக்கு பொறுமையை கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தையில நம்பி விசுவாசித்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கிருபைதாங்க. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.